கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே. செயலை தொடங்குவது என்றாலும் பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்கிறார்கள். சங்கடகர சதுர்த்தி, அதனால் பிள்ளையாரை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள். தொடக்கத்தின் தெய்வம் விநாயக கடவுள். எழுத தொடங்கும் போது அது கணக்கோ கதையோ கவிதையோ என்னவென்றாலும் சரி, பிள்ளையார் சுழியிட்டு எழுத தொடங்குவது நம் பழக்கம். பிள்ளையார் சுழி இடுவது என்றால், சுழி என்றால் ஒரு வட்டம். ஆனால் பிள்ளையார் சுழியிலே நாம் வட்டமிடுவது இல்லையே, பின்பு எதற்கு அதை பிள்ளையார் சுழி என்றார்கள்? உண்மையில் பிள்ளையார் சுழி எப்படி இருக்க வேண்டும் என்று பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம். பிள்ளையார் சுழி என்பது பிள்ளையாரே ஓங்கார வடிவம் என்பதனால் அவருடைய அர்த்தமாக, தத்துவார்த்தமாக அவரை வருஷிக்க பிள்ளையார் சுழி எடுகின்றோம். அகரம், உகரம், மகரம், இந்த மூன்றின் சேர்க்கையே பிரணவம் என்னப்படுகின்றது, ஓம்காரம் என்னப்படுகின்றது. அதை குறிப்பதற்காகவே அந்த மத்தியில் இருக்கக்கூடிய உகரத்தை எழுதுகின்றோம். இந்த உகரத்திலே இன்னும் ஒரு அர்த்த சிறப்பு இருக்கின்றது. அரை வட்டமும் ஒரு கோடு. பிரம்ம பூரணத்திலிருந்து பிரபஞ்ச பூரணம் உண்டாயிற்று என்பது தத்துவம். அதனால்தான் தொடக்கத்தின் கடவுளான விநாயக பெருமானை குறிக்கும் போது அவரை வணங்கும் முகமாக பிரம்ம பூரணத்தை அந்த ஒற்றை கொம்பினாலும் வளைசலினாலும் பிரபஞ்ச பூரணத்தை நேர்கோட்டினாலும் காட்டி முதலில் கொம்பு அப்புறம் கோடு என்பதை எழுதத் தொடங்கினோம். அதன் வடிவம் என்ன? உகரம், அதாவது ஊ என்று எழுதத் தொடங்குவது. இப்படி கேட்ட உடனேயே இன்று நீங்கள் எதை எழுதத் தொடங்கினாலும் உகரமிட்டு பிள்ளையார் சுழியிட்டு எழுதத் தொடங்குவீர்கள் என்று நம்புகின்றேன்.